இந்த hrefல நம்ம வந்து லொகேஷன் குடுத்தா அங்க ரீடைரக்ட் ஆகும். அது எப்படின்னா இந்த href அ ரிலேஷன் இந்த ரெஃபரன்ஸ் இந்த டேக்ல குடுக்குற ரெஃபரன்ஸ் வந்து நம்ம அடுத்த பேஜ்க்கு கொண்டு போவோம். இப்ப நான் day6.htmlல எந்த இருக்கு அந்த ஃபைல் HTMLல h1 டேக்ல என்ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். ஒரு லேபிள் குடுத்துருக்கேன். ஃபார் த ஐடி யூநேம். இதுல என்னன்னா என்டர் த யூசர் நேம். இதுல என்னன்னா ஒரு இன்புட் பாக்ஸ். அதுல என்னன்னா டைப் டெக்ஸ்ட். தென் ஒரு பிரேக் குடுத்துட்டு இன்னொரு லேபிள் பாஸ்ன்னு எடுத்திருக்கேன் ஃபார் த இன்புட் டேக் இங்க. இது வந்து பாஸ்வேர்டுக்காக. ஸோ இங்க டெக்ஸ்ட்ட வந்து நான் இங்க பாஸ்வேர்டா மாத்திருக்கேன். ஸோ இங்க என்டர் த பாஸ்வேர்ட். ஸோ எனக்கு இந்த day6 மட்டுமே எனக்கு வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வாங்குற மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இந்த day6 நான் இந்த பட்டன் இந்த லாகின் பட்டன்ல நான் கொடுக்கேன். இந்த பட்டன்ல ஒரு டேக் வச்சு அந்த டேக்ல நான் லாகின் வச்சிருக்கேன். ஓகேவா? இதுல எனக்கு ரெஃபரன்ஸ்ல day6.html கொடுத்ததுனால அந்த மினி ப்ராஜெக்ட்லயே போய் பார்க்கலாம். ஓகேவா? நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாகின்ல தான் நம்ம டேக் இருக்கு. இங்க பட்டனை பிரஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த பட்டனுக்குள்ள இருக்கிற டேக்ல இருக்கிற லாகினை பிரஸ் பண்றப்போ அந்த ரெஃபரன்ஸ் மூலமா நமக்கு day6.htmlக்கு போகும். ரீடைரக்ட் ஆகும். இதுல நம்ம வேல்யூஸ் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இதுல நம்ம பாஸ்வேர்ட் டைப் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்ததுனால நமக்கு வந்து புல்லட்ஸா வருது. இப்போ வந்து இந்த href எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். என்னோட விஷுவல் ஸ்டுடியோல வந்துட்டு என்னோட லேப் கொஞ்சம் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதனால சில நேரம் அப்படி ஒர்க் ஆகல. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்க.